வணக்கம். மக்கள் எதிரொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வில் நம்மோடு கலந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் அன்பு தோழர் தயா நெப்போலியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டிசம்பர் 6 விஜய் கலந்து கொள்கிற அந்த நிகழ்வுல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல்ல மக்களும் எதிர்பார்த்தாங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்துப்பாங்க. ஏன் புறக்கணிச்சாங்க? புறக்கணிக்கல. எப்படி புறக்கணிப்பாங்க? கால சூழல், அதற்கு ஏற்ற மாதிரி கால சூழல், நேரமின்மை, வேற ஒதுக்கப்பட்ட நேரம், நிகழ்வுக்கான ஒதுக்கப்பட்ட நேரம், இதனால தள்ளி போகிறத தவிர திட்டமிட்டு புறக்கணிக்கணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு பேட்டியில கூட தலைவர் ஏற்கனவே கேட்டு இருந்தாங்க, நாங்க ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குல்ல, நம்ம அதையும் பார்க்கணும் சார். ஒரு முறை விஜய் ஒரு நடிகரா இருந்து இந்த நிகழ்வு கலந்துகொண்டா நமக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. ஆனா அவர் ஒரு கட்சி தலைவரா இருந்து அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறாரு. அப்ப நாம ஒரு கூட்டணி இருக்கோம், நம்முடைய தலைவர் ஒரு கூட்டணி இருக்காங்க. அதை சார்ந்து விமர்சனங்கள் நிறைய பேச ஆரம்பிச்சு. முழுமையில அதை போய் நீங்க 1008 விமர்சனங்கள் விடுதலை சிறுத்தைகள் நாங்க இந்த மேலையில இருந்தோம்னா பெரிய தமிழகமே 2ஆ மாரி பொருளியை கிளப்பிட்டோம். விமர்சனத்தை செய்யக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறாங்க. யாரு மேடை ஏறினாலும் யாரு பண்ணாலும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற போது ஒவ்வொன்றும் வழியோடு தான் ஒரு கட்டத்தை தாண்டி சென்று அப்படிதான் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதனால அது தேவையின் அடிப்படையில் மட்டும்தானா அல்லது திமுக உங்களை தலைவர் திருமாவளவன் அவர்கள் நிர்பந்திச்சிருக்கிறார்? எந்த கட்டத்திலையும் எங்க தலைவரை யாரும் நிர்பந்திக்க முடியாது. நாங்க கொள்கை சார்ந்த கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குங்களா, அதாவது இதை எங்கள் கொள்கை ரீதியாக தான் எங்களை யாரும் இருக்க முடியும் தவிர தனிநபரா யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு திமுகவுடன் நாங்கள் எங்களுடைய தலைவர் கூட்டணி இருக்கிறாருன்னு சொன்னா இது கொள்கை ரீதியான கூட்டணி. அதனால அதை யாரும் மடைமாற்றம் செய்ய முடியாது. இப்ப அந்த கொள்கை ரீதியான கூட்டணி நம்ம உடன்பட்டு தான் நாங்க இன்றைக்கு கூட்டணி பல வழிகள் இருந்தாலும் திமுகவை விட அதிகப்படியான வழிகளை சுமக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். திமுக கூட்டணியில் திமுகவுடைய பாதிப்பை விட அதிகமான பாதிப்பு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி இருப்பதும் இது எல்லாம் காலத்திற்காக, சூழலுக்காக, இந்த நாட்டின் நன்மைக்காக, இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்பதற்காக, இந்த நாட்டினுடைய ஒற்றுமை சீர்குலையக்கூடாது, சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, அவர் உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது ஒற்றை ஒரு புரிந்து தான் நாம் இதெல்லாம் இந்த வழிகளை எல்லாம் நம்ம சுமந்து திமுக கூட்டணி அது தேவையின் அடிப்படையில் இருக்கிறோம். ஒரு சூழலின் அடிப்படையில் இருக்கிறோம். காலம் தான் நம்ம காலம் சூழல் தான் திமுக கூட்டணி நிர்பந்தித்து. அதனால அது மாற்று ஏன்னா இல்ல தலைவர் எந்த ஒரு சூழலுக்குமே எதையும் எதிர்பார்க்க, எந்த கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் சார்ந்து நேரடியாக களத்தில் இறங்கக்கூடிய தலைவர் என்றாங்க. இது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. தலைவரும் அதுல கட்டுரை நல்ல புத்தகம். அது நம்ம இந்த புத்தகத்தை அப்படிப்பட்ட புத்தகத்தை நாம் குறை சொல்லவில்லை. அந்த புத்தகத்திலே தலைவர்களும் மிகப்பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். பெரிய இந்தியாவினுடைய அறிவுஜீவிகள் கட்டுரை அவருடைய பங்காக கட்டுரை எடுத்திருக்கிறார்கள். எல்லாமே ஒரு விஷயம் தான். இந்த புத்தகம் நாளைய வரலாற்றை அறியக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு தேவைப்படுகிற விஷயமான புத்தகம். அதில் எந்த மாற்றம் இருக்கவில்லை. அதனால இந்த தலைவர் எழுதியிருக்கிற கட்டுரைகள் அம்பேத்கருடைய உறவாக இருக்கிற ஆனந்த் அவர்கள் பெரிய பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் கட்டுரை வரைந்திருக்கிற அம்பேத்கரை பற்றிய கட்டுரைகள் தீட்டிருக்கிறார். அது அதுக்கும் இருக்கு நம்ம பண்ண சொல்ல வரணும். அந்த புத்தகம் கூட்டணிக்காக நம்ம போய் இதையே ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. கூட்டணிக்காக இல்லது. கூட்டணி என்பது வேறு. அதான் நம்ம தேர்தல் அதான் நம்மளுடைய அரசியல் கிழமை எப்பவும் தேர்தலை முடிச்சு கொண்டே காயக்கூடிய களமா இருக்குது. அதனால நம்ம எதை நாம செய்தாலும் அதை தேர்தலோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தெளிவாக நம்ம ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டிருக்கோம். டிசம்பர் 6 என்பது அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு நடைபெற்ற நிகழ்ச்சி. அவர்களால் வேறு தேதிக்கு மாற்ற முடியாது. தலைப்புக்கு வேற ஒரு தேதி, அந்த தேதியில் வேற ஒரு நிகழ்வு இருக்க வாய்ப்பு இருக்கிறாங்க. ஆனால் அதை மாற்றுவதற்கான சூடா கூட இருக்கலாம். நாம கற்பனையில் நாம் தப்பா செய்யணும். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வெறுமனே விளம்பரத்திற்கான கட்சி அல்ல. விடுதலை சிறுத்தைகள் என்பது அம்பேத்கரியத்தை வெறும் கோட்டாக்களிலும் வெறும் புத்தகங்களிலும் பயன்படுத்துகிற கட்சி இல்லை. அம்பேத்கரியத்தை, அம்பேத்கருடைய கொள்கைகளை முழுவதுமாக உள்வாங்கி இயங்கி கொண்டிருக்கிற ஒரு
இயக்கம், ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னுடைய தலைவர். ம். அதனால வந்து இது வரவேற்கலாம். அது நம்ம தலைவர் அந்த புத்தகத்தை வந்து கிரிட்டிசிசம் எல்லாம் வந்து சொல்லுது. இந்த புத்தகம் வந்து தலைவர் எழுதியிருக்காருல்ல. புத்தகத்துல ஒரு தலைப்பு வந்து தலைவருடைய கட்டுரையும் இருக்குதுல்ல. இது வந்து சூழல் தான். களம் யதார்த்தம் தானே தீர்மானிக்கிறது எல்லாமே. ஏதாவது எதுவுமே நாம தீர்மானிக்க முடியாதுல்ல. வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. வேற உள்நோக்கம் இல்ல. உள்நோக்கம் இருக்க வாய்ப்புகள் இல்ல. அதாவது தினமலர் போன்ற வந்து ஊடகங்கள் வந்து வேறுடைய திட்டமிட்டு வந்து அவதூறு பரப்புவாங்க. அது வந்து ஒவ்வொரு அசையும் விடுதலை சிறுத்தைகளுடைய வந்து அசைவை வந்து கொச்சைப்படுத்துகிற விடுதலை சிறுத்தைகள் தலைமையை வந்து கேள்விக்குறியாக்குகிற ஒரு செயலை தான் தினமலர் கழகம் செய்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் விமர்சனம் செய்து பத்திரிகைகளை எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தவில்லை. விடுதலை சிறுத்தைகள் சொன்னதும் அதை முற்பதாக பொருட்படுத்த அது வந்து நாங்கள் கடந்த போவதாக நாங்கள் தான் இருக்கிறோம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் மிரட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் பிறகு அந்த தலைவரை வந்து அளந்து பார்க்கறதுக்கு எந்த தலைவரும் இல்லை. இந்த அளவுக்கு சிந்தனை உள்ள தலைவர், அந்த அளவுக்கு மக்கள் நடைமுறை உள்ள தலைவர். அவங்களுக்கு தெரியும் இந்த சமூகத்தினுடைய எப்படி வந்து எத்தனை அடி வச்சா அடுத்த பாயணும் தெரியும். அவருக்கு முதல் அடியே பாயணும்னு அவசியம் இல்லை. இன்னும் 2 அடி போகும், 3 அடி போகும். எங்களால் 10 அடி கூட ஒரே அடியா பாய முடியும். அதனுடைய வலிமை உள்ள தலைவர் என்னுடைய தலைவர். காலம் தீர்மானம். காலம் தீர்மானிக்கும். அதனால வந்து முதல் அடி தானே வச்சிருக்காங்க. இந்த அடியில உடனே நாங்களும் பாயணும் அவசியம் இல்லைல்ல. நாங்க அடுத்த பாய்வோம். எங்களுடைய தலைவருடைய பாய்ச்சல் என்பது பெருசா இருக்கும். மக்கள் நலன் சார்ந்ததா இருக்கும். மகிழ்ச்சி தான்.